ஹாய் எவ்ரிவன், வணக்கம். நோ யுவர் ஸ்டஃப்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு அதிசய பொருள் ஸ்ப்ரிங்ஸ். நாம யூஸ் பண்ற பென்ல இருந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வரைக்கும் ஸ்ப்ரிங்ஸ் எல்லா இடத்துலயும் பயன்படுது. சரி, ஸ்ப்ரிங்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஸ்ப்ரிங்ன்றது நாம செலுத்தக்கூடிய ஆற்றலை சேமிச்சு வச்சு அதை தேவைப்படும் போது வெளியிடக்கூடிய திறன் கொண்டது. ஸ்ப்ரிங்ஸ்ல பல வகைகள் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங், அதாவது அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. டென்ஷன் ஸ்ப்ரிங்னா நீளக்கூடியது. டார்ஷன் ஸ்ப்ரிங்னா பக்கவாட்டில் எனர்ஜியை சேவ் பண்ணக்கூடியது. கோனிக்கல் ஸ்ப்ரிங் நம்ம பேட்டரி போடுற இடத்துலலாம் பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் கிளிப் கூட ஒரு ஸ்ப்ரிங் தான், இதை லிப் ஸ்ப்ரிங்னுவாங்க. எல்லா ஸ்ப்ரிங்ஸுமே ஹுக்ஸ் லா முறைப்படி தான் வேலை செய்யுது. சிம்பிளா சொல்லணும்னா, அதன் மேலே ஏற்படக்கூடிய ஆற்றல் மூலமா அதன் தன்மை மாறுபடும். அந்த ஆற்றல் நீங்கினதுக்கு அப்புறம் அதனோட இயல்பு நிலைக்கு திரும்பி செல்லும். இந்த ஸ்ப்ரிங்குகளை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த டிக் பேனால இருந்து, நம்ம ரிமோட்டுகளில் பேட்டரி போடுற இடத்துல இருந்து, இந்த கிளிப்கள்ல இருந்து, இந்த ஸ்விட்சில் இருந்து, நம்ம தினமும் பயன்படுத்துகிற ஸ்விட்சில் இருந்து, இந்த கேமிங் கீபேட்ல இருந்து, இந்த வாட்ச்ல இருந்து, நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்ல இருந்து, ஏன் சேட்டலைட் வரைக்குமே நம்ம ஸ்ப்ரிங்குகளை எல்லா இடத்துலையுமே பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்தும் போதும் இல்லை இழுக்கும் போதும் அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜி சேமிக்கப்பட்டு அது கைனட்டிக் எனர்ஜியாக வெளிப்படுத்துது. என்னோட வாட்ச் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஹெச்எம்டி மெக்கானிக்கல் வாட்சை பாருங்க. இதுக்கு நான் சாவி கொடுக்கும்போது இது ஓட ஆரம்பிக்கும். ஓகே, இந்த மெக்கானிக்கல் வாட்சஸ்லாம் எப்படி வேலை செய்யுது? இந்த வாட்சஸ்லாம் வேலை செய்ய ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்ப்ரிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சில் இருக்க இந்த கியருக்கு கீழே இருக்கிறது தான் மெயின் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கில் தான் நம்ம சாவி கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற சாவியிலேருந்து வர பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த மெயின் ஸ்ப்ரிங் தனக்குள்ளே சேமித்து வச்சிருக்க பொட்டென்ஷியல் எனர்ஜியை உடனே வெளியிட பார்க்கும். அப்போது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு இடுக்கி வடிவத்தில் இருக்கிற ஒரு ஃபோர்க் அதை தடுத்து நிறுத்துது. பொட்டென்ஷியல் எனர்ஜியை தடுத்து நிறுத்திட்டா அப்புறம் எப்படி இந்த வாட்ச் ஓடும்? இந்த இடத்துல தான் இன்னொரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தேவைப்படுது. அதுதான் பேலன்ஸ் வீல். இந்த பேலன்சிங் வீல்ல இருக்கக்கூடிய நம்ம முடியை விட மெல்லிதா இருக்கக்கூடிய டார்ஷன் ஸ்ப்ரிங் தன்னோட இயல்பு நிலையிலிருந்து நீங்கி மீண்டும் தன் இயல்பு நிலைக்கே வரும் ஒவ்வொரு முறையும் இந்த ஃபோர்க்கை நகர்த்துது. ஒவ்வொரு முறையும் இந்த ஃபோர்க் நகரும் பொழுது இந்த மெயின் ஸ்ப்ரிங்ல இருந்து வர பொட்டென்ஷியல் எனர்ஜி மற்ற கியருக்கு பாஸ் ஆகி இந்த வாட்ச் ஓட வைக்குது. சரி, இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மெக்கானிக்கல் வாட்ச்க்கும் குவாட்ஸ் வாட்ச், அதாவது பேட்டரி வாட்ச், கைனெட்டிக் வாட்ச், இந்த மாதிரி பல வாட்ச்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றதையும் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஆனால் கவனிக்க தவறிய ரொம்ப முக்கியமான பொருள். சரி, இந்த மாதிரி நம்ம இன்னும் பல கவனிக்க தவறிய பொருட்களை பற்றியும் மேலும் வர வீடியோக்களில் பார்க்கலாம். அண்ட் that's it for today dudes. மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம இதே மாதிரி சந்திக்கலாம். Bye, take care.